வணக்கம். மதுரை மீனாள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன். நாம் இன்னைக்கு வெங்காயம் துளியும் பயன்படுத்தாமல் ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ண போகிறோம். மாடி தோட்டத்தில் விளைந்த தக்காளிக்காயும் கத்திரிக்காய் பாசிப்பருப்பு பயன்படுத்தி ஒரு கூட்டு. பாசிப்பருப்பும் காய்கறியும் சேர்த்து ஒன்றா வேக போட்டிருக்கோம். வெந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கூடயே உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, சீரகம், தேங்காவை நம்ம 1-2 அரைச்சிருக்கோம். இப்போது அதை கூட்டில் போடலாம். எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வீட்டில் விளைந்த கத்திரிக்காயும் தக்காளியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கூட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நாம் தாளித்து கொட்டலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, சீரகம், அது கூட கருவேப்பிலையும் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கூட்டில் நம்ம தூள் கூட வெங்காயம் சேர்க்கலை. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கூட்டில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிண்டி விடலாம். உருளைக்கிழங்குல தோல் எடுத்துகிட்டு ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து பாதி இலக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டி உருளைக்கிழங்கு ஆற வச்சுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், கரம் மசால், மிளகாத்தூள், உப்பு, கார்ன் மாவு சேர்த்து இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். பெருங்காயம், பூண்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் ரசம் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு பவுடரை விட நம்ம அப்பப்போ உடனே அரைச்சி பயன்படுத்தினோம்னா அது ரசம் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து 1-2 அரைச்சிருக்கோம். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து தேவைப்பட எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது அந்த ரச வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து கையாலே பிசைஞ்சு இப்போ கடாயில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரசம் ஒரு முறை வச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரசத்தில் நுர கொட்டும் போதே நாம் இறக்கிடணும். வெங்காயம் துளியும் சேர்க்காத கூட்டு ரசம் உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.